காராமணி மட்டன் கீமா போட்டு ஒரு பாஸ்தா டிஷ் தான் நம்ம பண்ண போறோம். சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆள விடு. நான் இல்லையா? யார் நீ? ஐயோ நீ ஏன்டா வந்த? மூடி கடிச்சிடுச்சு. கூடவா? வேண்டாம், அதான் வெந்துச்சு. ஓ வெந்துடுச்சா? சரி ஓகே. வேணா உன் ஆசைக்கு வேணா மூடி எடுத்துட்டீங்க. சரியா? சுட சுட எப்படி உரிப்பீங்க? ஆறுனதுக்கு அப்புறம் தான். இங்க ஒரு இது வச்சு என்ன வேணும் சொல்லுங்க. கரண்டி இல்ல நீ எதுவும் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன். பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. யம்மியா ஒரு டிஷ் நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. என்னடா ரெகுலரான ஃபுட்டை பார்த்து போர் அடிக்குதா? ஆமா. ஃபுட்டீஸ்க்கு ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணி கொடுக்கணும்னு தோணுதா? ஆமா. எஸ், இப்போ புது கான்செப்டோட வந்திருக்கேன். நல்லா அழகா ஒரு இட்டாலியன் பாஸ்தா, அதுல கொஞ்சம் காராமணி எல்லாம் போட்டு நம்மளோட மட்டனை அப்படியே அரைச்சு மட்டன் கீமா போட்டு காராமணி மட்டன் கீமா போட்டு ஒரு பாஸ்தா டிஷ் தான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? அதை இட்டாலியன் ஸ்டைல்ல ஆத்தென்டிக்கா எப்படி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரியா? சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆள விடு. நான் இல்லையா? யார் நீ? நீங்க எல்லாம் வேற யாராவது வராங்களா? ஆமா, உங்க ஹெல்ப்புக்கு 2 பேர் தேவைப்படுதுங்க. யார் அது? சென்டர் நாங்க வரோம். இதோ வந்துட்டேன். ஐயோ நீ ஏன்டா வந்த? உங்களுக்கு சமைக்க ஹெல்ப் பண்ணணும்ல. கண்டிப்பா. இப்ப நீ கட் பண்ண போறியா? கட் பண்ணிடுவோம். இல்ல, போன வீடியோல ஒருத்தன் வந்தான். எனக்கு வர கோவத்துக்கு அவர் மட்டும் இப்ப இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த வெங்காயமா நறுக்குன்ட்டு என்னடா நறுக்குன்னு இந்த வெங்காயம் நறுக்கணும். நறுக்கி வைக்க சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்க? இல்ல நறுக்கி தான் வச்சிருக்கேன். ஜூலியன் கட்டு சார். ஜூலி செம்ம. அவன் வேற கட் பண்ணி வச்சு செஞ்சான். நீங்க வந்திருக்கீங்க. நான் ஆக்சுவலா என்ன நினைச்சேன்னா, ஜாலியா நான் மட்டும் நிம்மதியா ஒரு ஐட்டம் பண்ணலாம்னு பார்த்தேன். அது எப்படி முடியும் நாங்க இருக்கும்போது? தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே, லெட்ஸ் கோ. ஒண்ணு பண்ணலாம். நம்ம என்ன பண்றோம்னா, காராமணி பாஸ்தா வித் மட்டன் கீமா பண்றோம். சூப்பர் சூப்பர். ஓகேவா? சின்ன சின்ன ஹெல்ப் தான் நீங்க பண்ணணும், நிறைய ஹெல்ப் பண்ணாதீங்க. நிறைய ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவோம். ப்ளீஸ் பண்ணுவோம். பண்ணதால சூப்பரா வரும். அப்படியா? சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல லைட்டர் தேடுங்க. எங்க வச்சோம். யோகானே. கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பேனை வச்சுட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு டொமேட்டோவை பிளான்ச் பண்ண போறோம். எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? எவ்வளவு வேணா ஊத்தலாம். டொமேட்டோ மூழ்கிற மாதிரி. டொமேட்டோ என்ன பண்ண போறோம்? பிளான்ச் பண்ண போறோம். அப்படின்னா சொல்லு, நீயே சொல்லு. தெரியாதே, அது தெரியாம வந்து கூட நிக்கிறோம். தெரிஞ்சுதான் நாங்களே சமைச்சிருப்போமே. டொமேட்டோவை வேக வச்சு எடுப்போம். ஓகேவா? சோ அப்போ டொமேட்டோ வேக வச்சு எடுக்கும்போது அதுல ஒரு டேஸ்ட் இருக்கு. நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், டொமேட்டோ கட் பண்ணி போடுவீங்க, வதக்குவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? இது வந்து டொமேட்டோ வந்து பிளான்ச் பண்ணுவோம். பிளான்ச் பண்றதுக்கு இது மாதிரி இந்த இதை கட் பண்ணிட்டு முனையெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டு எல்லா பக்கமும் அப்படி ஒரு கோடு போடுவோம், 4 பக்கமும். இந்த தோலை உரிச்சு எடுத்துருவோம். ஓகேவா? பீல் ஆஃப் பண்ணிட்டு அதை அரைச்சி எடுக்கும்போது இந்த மேல இருக்கிற தோல் வந்து திப்பி திப்பியா நிக்கும்ல, அதை வந்து இல்லாம எடுக்க முடியும். சரியா? மணி இதுதான் நம்ம செஃப் வேணும். கத்துக்கலாம். கத்துக்கிறேன் தலைவரே. கத்துக்குவோம் தலைவரே. ஆமா, இந்த இது குப்பையில போடும். இதுக்கு ஒரு மூடி எங்க. A few moments later. சார் மூடி கடிச்சிடுச்சு. வேண்டாம், அதான் வெந்துச்சு. ஓ வெந்துடுச்சா? சரி ஓகே. இல்ல பிளான்ச் ஆயிடுச்சு.
என்னது பிளான்ச். Blanch, correct. வேலை கத்துக்கிட்டான் போல தெரியுது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஆக்சுவலி வேணா உன் ஆசைக்கு வேணா மூடி எடுத்துக்கலாம். சாப்பிட்டுட்டீங்க. Okay. சரியா? என்ன பண்றோம்னா சீக்கிரமா பண்றதுக்கு குயிக்கா என்ன பண்ணாங்க, டொமேட்டோ உரிக்கணும். சுட சுட எப்படி உரிப்பீங்க? First நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் தான். அப்படியா? அப்படியே எடுத்து பச்சை தண்ணியில அப்படியே போட்டு சரி, இப்ப ஆறி இருக்குமா? இப்ப பண்ணட்டுமா? தொட்டு பாருங்க. லைட்டா தான் சூடா இருக்கு, நான் இப்ப பண்றேன். இப்போ ஓகே. அப்போ இது நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. பாஸ்தாவை அட்டகாசமா பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? இங்க பாரு, காராமணிய பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மட்டன் வந்து அப்படியே போன்லெஸ் வந்து அரைச்சி கீமாவா ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரெடி ஆனதும் போட்டு அழகா ஒரு டிஷ் பண்ணி கொடுக்குறேன். பாரு எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு ஆயிடுமாமா? ஆயிடும். லைட்டா சூடா இருக்கு. முடிஞ்சிருச்சு. உங்க அளவுக்கு நான் ஸ்பீட் கிடையாது, இருந்தாலும் கத்துக்கிறேன். ஸ்பீடே கிடையாது. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். வெரி குட். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? குப்பையை குப்பை தொட்டில போடுங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றோம், இந்த பிளான்ச் பண்ணி வச்ச டொமேட்டோவை இது ரெடி ஆயிடுச்சுல, இப்படி கட் பண்ணி ஃபைனா சாப் பண்ணணும். அடுத்தது நான் கட் பண்றேன் சார். நீங்க கட் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும் சார். நாங்க ஹெல்ப் பண்ண தானே சார் வந்திருக்கோம், ஒண்ணுமே கொடுக்க. நீங்க பண்ற ஹெல்ப் என்ன தெரியுமா? சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கணுமா? சும்மா இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் அது நான் சூப்பரா பண்ணுவேன். வந்ததுல இருந்தா நீ அதான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கட்டிங் மாஸ்டர்ப்பா. கட்டிங் மாஸ்டரா? மணி, ஃபியூச்சர்ல உனக்கு உதவும், கத்துக்கோ ஒழுங்கா. அதுக்கு தான் கத்திட்டு இருக்கேன். நல்லா பாத்துக்கோ. இப்போ ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம். பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோம். லைட்டர் எங்க? திருப்பி லைட்டர் தேடணும். கீழே. உன்னை சும்மா தான் இருக்க சொன்னேன். சும்மாதான் இருக்கேன். இது புடி. ஓகே. ரொம்ப வெயிட்டா இருக்கு மணி. என்ன ஒரு 10 கிலோ இருக்குமா? இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பட்டர் போடுறோம். ஃபுல்லாவே போடணுமா? ஆமா, நம்ம பண்ற குவாண்டிட்டிக்கு தேவையான பட்டர் போடுறோம். இங்க ஒரு இது என்ன வேணும் வச்சிருக்கேன். சொல்லுங்க. கரண்டி. இல்ல நீ எதுவும் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீ தாண்டா. கரண்டி எடு. கரண்டி தேடவா போய் திருப்பியும்? எங்க இருக்கு? இல்ல நீயா தேடுற? உள்ளவா கேட்டுக்குள்ளவா? சமையலே முடிஞ்சிரும் சொல்லிட்டு அப்படி சொல்றீங்க. பின்ன நீ எதையா தேட போனா அதுதான். சோ இதுல என்ன பண்றோம், கார்லிக் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? பட்டர் மெல்ட் ஆனதும் நல்லா ஃபைன் சாப்டு கார்லிக் இவனை கொஞ்சம் அப்படியே அதில் போட்டு கார்லிக் நல்லா சாப்டே ஆகும். அந்த பட்டர் மெல்ட் ஆகி அந்த கார்லிக் அதுல அப்படியே சாட்டே ஆகும்போது அதுல இருந்து ஒரு ஸ்மெல் வரும். ஏய் என்ன சொன்ன? நல்லா இருக்கு. சும்மா இருன்னு சொன்னேன். சும்மாதான் இருக்க. சும்மா கூட நீ அதை பண்ணாத, கம்முனு. நல்ல ஒரு ஸ்மெல் வருது இல்ல? வருதா? இப்ப என்ன பண்றோம், இதுல அழகா ஆனியன் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அவனை அப்படியே போடுறோம். இப்போ வெங்காயம் தேவையான அளவுக்கு சாட்டே ஆயிடுச்சு. சரியா? வெங்காயம் எந்த அளவுக்கு சாட்டே ஆயிருக்குன்னா இந்த டிரான்ஸ்லூஷன் சொல்லுவாங்க.
என்னது டிரான்ஸ்லூசன்ட் டிரான்ஸ்லூசன்ட் ஓகே சாரி டிரான்ஸ்லூட் சொல்லுங்க கண்ணாடி மாதிரி வெந்திருக்கணும் சொல்லுவாங்க. கண்ணாடி பதம் கண்ணாடி பதத்துக்கு அன்னைக்கு ஏதோ கோல்டன் ஏதோ சொன்னீங்களே. கோல்டன் ப்ரௌன் சொல்லியிருக்கோம். ஆ இப்போ என்ன பண்றோம், இதை சாப் பண்ண டொமேட்டோஸை இதில் அப்படியே போட்டு இதை நான் அப்படியே போட்டு இப்போ என்ன பண்றோம், இந்த டொமேட்டோ போட்டதுக்கு அப்புறம் இந்த ரெட் சில்லி என்ன பண்ணிருக்கேன்னா நல்லா சுடு தண்ணியில ஊற வச்சு பேஸ்ட் அரைச்சிருக்கேன். நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா டொமேட்டோவையும் ரெட் சில்லியும் ஒண்ணா போட்டு ஊற வச்சு வேக வச்சு அரைச்சி எடுப்பாங்க. நம்ம வந்து நம்ம ஸ்டைல்ல பண்றோம் இல்லையா, அதனால வந்து பிளான்ச் பண்ணதே வெந்ததே நல்லா வெந்திருக்கு, அதனால அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால அதை அப்படியே போட்டுட்டு சில்லி பேஸ்ட்டும் போட்டுட்டு கொஞ்சம் இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறோம் தேவையான அளவு. நான் சும்மா தான் இருக்க சொன்னேன். அப்புறமா லைட்டாக இதில் தண்ணி ஊற்றிக்கணும். சரியா? ஸோ இது கொதிக்கட்டும். நல்ல ரெட் கலரா இருக்கு. இது என்ன சில்லி யூஸ் பண்ணிருக்கீங்க? இது வந்து காஷ்மீரி சில்லி. ஓகே ஓகே. இது காரம் கம்மியா இருக்கும்வாங்கல்ல? பசங்களுக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு காரம் இல்லாம அப்படியே பண்ணி கொடுக்கலாம். நம்ம சில்லி போடுறோம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு சில்லி பாத்தீங்கன்னா 16 வெரைட்டி இருக்கு. ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு சில்லிஸ் இருக்கு. ஓஹோ, அப்படிலாம் இருக்கா? சொல்லுவாங்க, குண்டூர் மிர்ச்சின்னு சொல்லுவாங்க, காஷ்மீரி சில்லின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட சில்லிஸ் இருக்கு. ஓகேவா? இது பசங்களுக்கு பண்றதுனால நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடராகவும் போடுவாங்க. நம்ம வந்து ஆத்தென்டிக் ஸ்டைல்ல பண்றதுனால சில்லி வந்து ஊற வச்சு அரைச்சு பேஸ்ட் பண்ணி இருக்கு. இப்போ என்ன பண்றோம், இதுல மட்டன் கீமா அரைச்சு வச்சது ரெடியா இருக்கு. ஸோ மட்டன் கீமாவை இதுல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? இதுவும் நல்லா வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். கட் பண்ணி வச்சிருக்கோமா அரைச்சு வச்சிருக்கோமா? இத வந்து அரைச்சு வச்சிருக்கோம். உன்னை சும்மா தானே இருக்க சொன்னேன். சும்மா இரண்டா ஏண்டா இந்த குடிச்சுட்டு பிடிச்சிருப்பா. இதை அதையாவது அந்த வேலையாவது பாருங்க. அந்த வேலை உனக்கு தான், சும்மா இருக்கிற வேலை. சரி, இது கொஞ்ச நேரம் மூடி வச்சா நல்லா இருக்கும். ஐயோ இருங்க ஆணியே புடுங்க வேணாம், வாங்கடா. இப்ப என்ன பண்றோம், இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். டிப் சொல்லலாமா? இல்ல உங்க கையில கொடுத்துதாங்களே, அது எங்க? அதுவா, இங்க வச்சிட்டேன். அதை புடிச்சு அந்த வேலையை கையில கொடுங்க சார். அவங்க தானே சும்மா இருக்கணும், என் கையில ஏன் கொடுத்தீங்க? சரி, இதை நீ வச்சுக்கோ, முடியிற வரைக்கும் சும்மாவே இரு, வேற எதுவும் பண்ணாத. சரியா? இதுல வந்து நம்ம இப்போ மட்டன் போட்டோம். மட்டன் ஒரு 10 minutes கீமா வேகட்டும். வெந்துட்ட பிறகு மற்ற என்ன ஐட்டம் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாஸ்தா வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? சுடு தண்ணியில். ஆமா, சுடு தண்ணியிலன்னா இப்போ நம்ம ரைஸ் எப்படி போடுவோம், கொதிக்கிற தண்ணியில வந்து அரிசியை ஊற வச்சதை போடுவோம் இல்லையா? இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டைல் தான். நான் என்ன பண்ணுவோன்னா, கொதிக்கிற தண்ணியில ட்ரை அந்த பாஸ்தாவை அப்படியே ட்ரையாவே போட்டுட்டு அதுல வந்து கொஞ்சம் சால்ட்டு அண்ட் அதுல வந்து கொஞ்சம் ஆயிலும் போடணும். ஏன்னு எனக்கு தெரியும் ஏன்னா உன்னோட ஒண்ணும் பிடிக்காது. ஓ, அதுதான் இவ்வளவு அழகா சூப்பரா ஒண்ணுன்னா இருக்குடா. இப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிடு. ப்ராடக்ட் முடிச்சிட்ட பிறகு சாப்பிட கொடுக்க மாட்டேன். அப்படியா? நீ சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம், சாப்பிட்டு பாரு. இதுவே சூப்பரா இருக்கு. அண்ட் காராமணி அழகா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சில விஷயம்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சொல்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இதுல எவ்வளவு புரோட்டீன் அண்ட் ஃபைபர் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அது மேஷ் ஆகிற மாதிரி பண்ணி எப்படியாச்சும் அது குழந்தைங்க வயிற்றுக்குள்ள போகணும். அதான் முக்கியம். நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா, நம்மளோட குழம்புல எல்லாம் பார்த்தோம்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போடுவாங்க. எதுக்கு போடுறாங்க? அது வாசனைக்காக. அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லா ஃபுட்லயும் வந்து ஃபைபர் கண்டென்ட் வேணும் கம்பல்சரி.
ஓகேவா? அதனாலதான் மத்த நாட்டுல அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல. நம்ம வந்து கம்பல்சரி அதனாலதான் எல்லா இடத்துலயும் பார்த்தா கருவேப்பிலை ஒரு தாளிப்புல இருக்கும், கொத்தமல்லி வந்து பினிஷிங்ல இருக்கும். ஸோ எப்படியாச்சும் அந்த ஃபுட்டு கூட இந்த கீரை வகைகள், இதெல்லாம் கீரை வகைகள். ஸோ இந்த கீரை வகைகள் நம்மளோட வயிற்றுக்குள்ள போயிட்டே இருக்கும். அதுக்குதான் அதெல்லாம் போடுறோம். நான் டெய்லி வேஸ்ட்னு எடுத்து வச்சிருவேன் சார். அதெல்லாம் அப்படியே எடுத்து வைங்க, குழந்தைங்களுக்கு அதே மாதிரி பண்ணுங்க. ஐயோ, இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நீங்க டிப் கொடுத்துருக்கீங்க, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு குழந்தைக்கு மோஷன் போகல, ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது, சரியா? இதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும். ஆமா சார், இப்பவே நல்ல மனமா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார் வாசனையே. கொஞ்சம் கொடுங்க. இந்தா என்னடா வேலை உன்னை சும்மா இருன்னு சொன்னா நீ வந்து மோந்து பாக்குற, உப்பு பாக்குற, இன்னும் பண்ணுவியா? இல்ல வேண்டாம். நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க உப்பு பார்க்கணும்னா எப்பவுமே இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்து கொஞ்சோண்டு போட்டுட்டு டேஸ்ட் பாருங்க. சுடல மாஸ்டர், அவருக்கெல்லாம் சுடாது. ஓகே, வெந்துருச்சு. இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆமா, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் ஆகிட்டு இது கொதிச்சு ரெடி ஆகட்டும். இதுல வந்து இப்போ மட்டன் வெந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? தண்ணி ஆட் பண்ணிட்டோம். தண்ணி கொதிச்சதும் காரமணி போடுறோம், பாஸ்தா போடுறோம், அப்புறம் கிரீம் போடுறோம், சீஸ் போடுறோம். நீ எதா போடுறியா? போதும், ஏற்கனவே கையில போட்டது போதும் உனக்கு. இல்ல போட இல்ல போதும், நீங்களே போடுங்க, நான் சும்மா இருக்கேன். தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் இதை இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சரியா? என்னடா எரியுது எரியுது? அந்த ஐஸ் கியூப் எடுங்க. எடுத்தா போச்சு. இது மாதிரி கிச்சன்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எதை கையில சூடு பட்டுடும் இல்லையா? அந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த உள்ள வந்து அந்த ஒரு பாயிலிங் நடந்துட்டே இருக்கும், ஒரு எரிச்சல் இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த எரிச்சல் அடங்குற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஐஸ் கியூப்ஸை அப்படியே கையில எந்த இடத்துல சூடு பட்டதோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அந்த எரிச்சல் அடங்குற வரைக்கும் இருந்துக்கணும். சரியா? அது உனக்கு ஐஸ் கியூப் கொடுத்தா பாரு, என்ன சொல்லணும்? இல்ல தண்ணி ஒழுகாம இங்க வச்சுக்கோ, இன்னும் ஐஸ் கியூப் இருக்கு. சரியா? இன்னொன்னு என்ன பண்ணலாம், நீங்க வந்து ரன்னிங் வாட்டர்ல எங்கேயாவது சூடு போட்டுடுச்சுன்னா அந்த எரிச்சல் அடங்குற வரைக்கும் நீங்க வந்து தண்ணி காமிச்சிட்டே இருக்கணும். சரியா? நீங்க ஒன்ஸ் அடங்கிடுச்சுன்னு நினைப்பீங்க, திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஏதாச்சும் ஒரு வலி ஒரு இது தெரியுதுன்னா திருப்பியும் நீங்க இதாகுது அப்படின்னா இந்த ஸ்கின்னு உள்ள இருக்கிற ஃபிளஷ்குள்ள வெந்துன்னு இருக்குன்னு அர்த்தம். அது எரிச்சல் இருக்குன்னா உள்ள வேகுதுன்னு அர்த்தம். அப்ப உங்களோட தோல் உரிய முடிக்கும். இது வந்துருச்சு உன் கை இல்ல சார், கை வெந்திருக்க கூடாது, வாய் வெந்திருக்கணும். அப்படியா? அடுத்த டைம் ஸ்ட்ரைட்டா டேஸ்ட் இல்ல வேண்டாம். இப்போ வந்து இதுல பாஸ்தா ஆட் பண்ண போறோம். என்னடா எட்டி பாக்குற? எட்டி பார்த்தாதான் எல்லாமே தெரியுது. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. ஓகே, உப்பு பாக்குறியா? ஐயோ வேணாம், அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்க சும்மா தான் இருக்காங்க. கண்ணுல பார்த்தாலே தெரியுது, உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்குது. கண்ணிலே தெரியுது. கொஞ்சம் க்ரீம் ஊத்தி இதை இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக்கிட்டு அப்புறம் இந்த செலரியோட லீஃப் கட் பண்ணிருக்கோம்ல அதை போட்டு முடிச்சிடலாம். சூப்பர். அப்ப கிட்ஸ்க்கெல்லாம் ஃப்ரெஷ் க்ரீம் ரொம்ப பிடிக்கிறதால நம்ம க்ரீம் எல்லாம் போட போறோம், ஆட் பண்ண. இதுல வந்து ஆக்சுவலா இந்த ரிச்னஸ் இன்க்ரீஸ் பண்றது இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பேரு? ரூன்னு சொல்லுவாங்க. ரூவா? ரூவா? அப்படினா பண்றீங்கடா இந்த மாதிரி? இல்லையே, அப்படினா இட்டாலியன்ல வந்து 2 சாஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து ரெட் சாஸ் இப்ப நம்ம பண்ணது, அதுக்கு பேர் வந்து அரபிட்டா சாஸ்.
ஓகே. இன்னொரு சாஸ் ஒன்று பண்ணுவோம். அதுக்கு என்னன்னா ஒயிட் சாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பெஷாமல் சாஸ் அப்படின்னு. பெஷாமல் பேசா கேள்வி பட்டத்துல வாயில வராது விட்டு. ஸ்பெஷல் சாஸ்ன்னு சொல்றாங்க. பெஷாமல் சாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுவோம்னா அது வந்து நல்லா பட்டர் போட்டு, பட்டர்ல கார்லிக்கு, அனியன், அப்புறம் இந்த செலரியோட இந்த தண்டு இதை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ப்ரௌனா வதக்கிட்டு தென் அதுல வந்து மைதாவை போட்டு அந்த பட்டர்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதுல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பிஸ்கட் ஃபிளேவர் வரும். அந்த பிஸ்கட் ஃபிளேவர் வரும்போது அதுல வந்து பால் ஊத்துவோம். சொல்லும் போதே வாசம் செமையா இருக்கும். பால் ஊத்தி அந்த இதுல சேர்ந்து நல்லா இந்த நம்ம ஃப்ரெஷ் கிரீம் வச்சிருக்கோமே, இந்த கிரீமோட இன்னொரு ஸ்டைல்ல நமக்கு அந்த இது வந்து ரெடி ஆகும். ஓகேவா? சோ அத வந்து இதுல வந்து மிக்ஸ் பண்ணுவோம். அத மிக்ஸ் பண்ணும்போது அது இன்னொரு ரிச்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். நார்மலா நீங்க இந்த ஃபுட் எல்லாம் பண்ணும்போது சிலர் வந்து இந்த அஜினோமோட்டோ எல்லாம் ஆட் பண்ணுவாங்கல்ல, அந்த டேஸ்ட் நேச்சுரலாவே நம்ம இதை பண்ணும்போது இதுல இருந்தே வரும் நமக்கு. ஆனா பேசிக்கா அந்த அஜினோமோட்டோ வந்து குட் ஹெல்த்துக்கு குட் கிடையாது. கரெக்ட் தானே? குட் கிடையாது. ஆனா சில ஐட்டம்ஸ்க்கு போட்டு தான், இப்ப சைனீஸ் ஃபுட் பண்றாங்கன்னு சொன்னா அந்த சால்ட் போட்டு தான் பண்ணி ஆகணும். சரியா? இல்லைன்னா அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வராது. எந்த ஒரு பொருளுமே வந்து சும்மா இருக்கண்டா அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல வந்து க்ரீம் ஆட் பண்ண போறோம். நான் எடுத்துறேன். க்ரீம் போட்டாச்சு. அடுத்தது சீஸ். வாவ். நான் வேணாம். பாக்கிறதுக்கே ரொம்ப அப்படி டெலிஷியஸ். சாரல் மலை மாதிரி. சோ எப்ப சாப்பிட கொடுப்பீங்க? சீஸ் போட்டாச்சு. செஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சிச்சுடா. பார்க்கவே சூப்பரா இருக்கு. கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் செலரி அவனை அப்படியே போடுறோம், மிக்ஸ் பண்றோம். ப்ராடக்ட் ரெடி. ஆறட்டும். கொஞ்சம் இல்ல ஆறட்டும். ஓகே. ஸோ அருமையா ஒரு ஆத்தன்டிக்கா நம்மளோட காராமணி மட்டன் கீமாலாம் போட்டு, ஓகேவா, என்ன பண்ணிருக்கோம்? மட்டன் கீமா வித் காராமணி பாஸ்தா. சூப்பரா. எஸ், மட்டன் காராமணி வித் மட்டன் கீமா. ஆஹா, தப்பா சொல்லிட்டேன். மட்டன் கீமா வித் காராமணி பாஸ்தா. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் சொல்லு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, வீட்ல செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பாஸ்தா, காராமணி, மட்டன் கீமா, கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம், சீஸ் இதெல்லாம் போட்டு எம்மியாக ஒரு டிஷ்ஷு நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.